ஐயோ மாமே, இந்த மான் வந்துருச்சு. ஐயோ ஒருத்தர் நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான் பாருங்க. சாப்பு சீக்கிரமா போய் பிடியானுங்களே. ஓகே தலா, ஓகே தலா, அவனுங்களோட கறி எடுக்கிறேன் இன்னைக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன தலை, எங்கே இருக்கீங்க? ஆளே காணோம், வீடு எம்டியாக இருக்கு. அடே ஃப்ராங்க்லின்னு, நல்லா இருக்கிறியாடா? நாங்கள் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கிறதுக்கு வந்திருக்கோம்டா. அந்த மெக்சிகன் மெட்ராஸாக இருக்கான் பாரு, அவங்க கொடுத்த ஒரு வேலை செய்கிறதுக்காக நானும் டிரைவரும் போனோம்டா. அங்கே ஒரு பெரிய சம்பவமாகி போச்சு. இது ஒரு பாலைவனம், ஒரு தண்ணி இல்லாத காடுன்னு வச்சுக்கோவே. சரி தலை, எனக்கு எதுனா தகவல் தெரிஞ்சா சொல்கிறேன். சேர்றா தம்பி, கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, டிரைவர் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டான். அட இல்லை, அந்த மட்ராஸோட வைஃபு. அது ஒரு பெரிய கூத்து. ஏன் கேட்குற நீ? ஐயோ தலை, அவன் சும்மா விடுவானா? வாய்ப்பே இல்லைடா. டே ராணு, நான் வந்துட்டேன்டா. எங்கடா இருக்க? வாடா, என்னோட காஃபி எடுத்துட்டு வாடா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ பாவா, வந்துட்டேன் பாவா. யார்ரா அவன்? உன் வேலைக்காரன? அவன் என் பிஸ்னஸ் பார்ட்னர்ரா. நல்லவன் தான், ரொம்ப நம்பிக்கையானவன்டா அவன். ஐயோ பாவா, எப்போ வந்தீங்க? ராணு, அவன் தான்டா மைக்கிள், என் ஃப்ரெண்ட். மைக்கிள் பாவா, கையை கொடுங்க. இங்க பாரு சிம்ரன், நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு நான் ஏதாவது கஷ்டம் கொடுத்துருந்தேன்னா மன்னிச்சிரு. உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். புரியுதா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு மோசமான ஆள் இல்லை. அதனால அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். உன்னோட நேர்மையை நான் பாராட்டுறேன். நீ ரொம்பவே நல்ல பையன். ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு இது புரியுது. ஓஹோ அப்படியா? நீ உன் கண்ணை போய் டெஸ்ட் தான் பண்ணணும். ராணு, நீ என்ன மிஸ் பண்ணியாடா? ஐயோ பாவா, கண்டிப்பா. பிசினஸ் என்னடா நடந்துட்டு இருக்கு, அதை சொல்றா. ஐயோ, நான் முயற்சி பண்ணேன் பாவா. ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ட்ராவலிங் இல்லாததுனால தான். ஏன்னா ரான் தான் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? ரானும் அந்த இன்னொரு இருக்க ரெண்டு பேர் தான் பார்க்குறானுங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு அது போகலை. இப்போ வந்து மேரி வெதர் டீம் இருக்கானுங்களே, அந்த சைனீஸ் கேங்கு, அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மூலமாக வந்து நிறைய வெப்பன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் வந்து எடுத்துடலாம், நீ வந்தினா போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து கூப்பிட்றான். ஸோ நம்ம ட்ரைவர் வந்து போகிறாப்புல மைக்கில் வந்து வீட்டிலே விட்டுட்டு, நீ இங்கே இரு, நீ வர வேண்டாம், நீ வந்தினா மாட்டிக்குவீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு ட்ரைவரும் ராணும் வந்து கிளம்புறாங்க. அவங்க கூட போகாமல் இருக்கிறது நல்லது தான், வம்பாயிரும். என்ன சொல்கிறீங்க? நம்ம ட்ரைவர் உடனே ஃபைட்டர் பிளேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல. போய் அங்கே இருக்கிற அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, பறந்துட்டுருக்கோம், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெப்பன்ஸ் வந்து இருக்கும். நல்லா வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பானுங்க. அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ட்ரைவர் வந்து அடித்து ஹைஜாக் பண்ணுற பிளானோட வந்துட்டாப்புல. ஐயோ என்னடா இது, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சாவங்கடே, எத்தனை பேர் இருக்கானு இதுக்குள்ள? எபிலிட்டி எனேபிள் பண்ணி அடித்தோம்னா பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஏதாவது சுட்டாலும் நமக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. ட்ரெவரை வச்சு விளாடும் போது இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு, ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஓகே ரைட்டு, ஹைஜாக் பண்ணியாச்சு. அப்படியே வந்து நம்ம அங்கேருந்து எகிரி குதிச்சாச்சு. கரெக்டாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லேண்டிங் ஆகணும்ல. இறங்கியாச்சுங்க. ஓகே, இந்த மிஷன் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பீரை போட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம ட்ரைவரு. இதுக்கு முன்னாடி கேம் பிளேயில் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் ட்ரைவரோட வீடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. நம்ம சிம்ரன்ஸ் வந்து அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐபி காரனு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு சின்ன ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறானுங்க. பயங்கரமான ஒரு பிளான் தானா. நம்ம லெஸ்டரை வந்து மீட் பண்ணி ட்ராவரும் மைக்கேலும் லெஸ்டரும்
சேர்ந்து வந்து ஒரு மிஷனை வந்து இந்த இடத்துல வந்து பண்ண போகிறாங்க. ஒரு ராபரி மிஷன் தான். அதுக்கான பிளான் வந்து இப்போ போடுறதுக்காக வந்து அந்த இடத்த வந்து நோட் விட்டுட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு செக்கிங். அலாரம் அடித்தோடனே எவ்வளோ நேரத்தில் போலீஸ் வந்து வராங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து பிளான் போடுறானுங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்மளோட ஓநெயில் பிரதர்ஸ் இருக்காங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஃபேக்ட்ரியை வந்து கொளுத்துனாப்பில் ட்ரைவர் தனியாக போயிட்டு அந்த ஆளுங்க வந்து இங்கே இருக்கானுங்க, அவங்கள வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் வந்து சொல்கிறான். அப்போ அவங்கள வந்து டெய்ல் பண்ணி போயிட்டே இரு, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவரும் மைக்கில் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓநெயில் பிரதர்ஸை டெய்ல் பண்ணி போயிட்டு இருக்கான்டா, அவனுக்கு போய் நம்ம யாருன்னு காட்டுவோம். சாண்டி சோஸ் வந்துட்டு அவன் எங்கடா போனான்? அவனை விட துண்டு துண்டா வெட்டி இருக்கணும் அன்னைக்கு. ஏ சாப்பு, நம்ம பின்னாடி வரணும் உங்களுக்கு தெரியுமா என்ன? தலைவரா, எனக்கு தெரியலையா, ஆனால் அவனுக்கு 1 கிலோ சிக்கன் இன்னைக்கு எடுக்க போகிறான். ஏய் இல்லை சாப்பு, நம்ம அவனுக்கிட்ட டீல் பண்ண முடியாது, நிறைய பேர் இருக்கிறானுங்க. நான் ட்ரைவருக்கு அடிக்கிறேன் ஃபோனு. தலை, நானும் சாப்பு அவனுங்களை ஃபாலோ பண்ணி போயின்னுக்குறோம். WA ரோடு இருக்குல்ல, அங்கே. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ராக்கெட் லான்ச்சர் தான் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே இது பூந்துடுவாங்க, பயமா இருக்கு. அதுக்குள்ள பூந்த பிரச்சனைடா, நாங்கள் சாப்பிட்ற எடுத்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். என் பிஸ்னஸ் திரும்ப நான் இங்கே சும்மா வர மாட்டேன்டா. ஐயோ மாமா, இந்த மான் வந்துருச்சா? ஐயோ ஏ சாப்பு, ஊந்துட்டாங்கடா, வா போய் பார்ப்போம். ஓகே ஓகே தலைவர. தலை, நீங்க எங்க இருக்கீங்க? அவனுங்க வண்டியிலேருந்து விழுந்துட்டானுங்க. என்னடா, வண்டியிலேருந்து விழுந்துட்டானுங்களா? செத்துட்டானுங்களா என்ன? இல்லை தலை, அவனுங்க இறங்கி அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்க. இப்போ கண்டிப்பாக நமக்கு ஏர் சப்போர்ட் தேவை, சீக்கிரம் வாங்க. ஓகே, நம்ம மைக்கிலும் டிரைவரும் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இங்கேருந்து, சாப்பர் எடுத்துகிட்டு. எரு கிளம்புவோம். கோ டு த ஃபாரஸ்ட். அந்த காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டானுன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க, அதனால் வந்து நமக்கு வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சாப்பர் எடுத்துகிட்டு போகிறோம். மேலேருந்து அழகாக கண்ணில் குறி வச்சு அடிப்போம். ஓகே, சர்க்கிள்குள்ளே போட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். வந்தாச்சு. ஓகே, அதான் நிற்கிறான் பாருங்க, ஃப்ராங்க்லினும் சாப்பும் நிற்கிறாங்க. ஓகே, மைக்கேல் மார்க் வைக்கிறாப்புல பார்ப்போம் எங்கெங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு இது இருக்குல்ல, ஒரு மோட் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ரெட் கலரில் நமக்கு காட்டும் பாருங்கள், அந்த விஷனில் வந்து வந்துடும். நம்ம பார்த்து ஈஸியாக எங்கெல்லாம் ஆள் இருக்கா என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அடிச்சிடலாம். ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த மனுஷனா என்ன இதுன்றது தெரியும். அது என்ன சொல்லுவாங்களே, தெர்மல் விஷன் சொல்லுவாங்களே, அந்த சிஸ்டம் தான் இது ஆக்சுவலாக. இதில் சாப்பும் நம்ம ஃப்ராங்க்லினும் இது. எங்கடா இருக்கீங்க? அங்கெல்லாம் யாரும் இல்லை. நான் சரி அந்த சைடில் தான் எங்கேயாவது நின்றுப்பானுங்க, யாராச்சும் இருப்பானுங்கன்னு பார்த்தேன். அங்கே இல்லை. இங்கே ஏதோ காட்டுது, அதெல்லாம் சின்ன சின்ன மான் அது இதுன்னெலாம் இருக்குது. ஏன்னா காட்டில் வந்து எல்லாமே இருக்கும்ல. ஒருத்தர் நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான் பாருங்க. போட்டாச்சுங்க அவனை. ரைட்டு, காலி. செத்துட்டான் அவன். இருட்டில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ அந்த தெர்மல் விஷன் இருக்கிறனால பரவாயில்ல, இல்லைனா அதுவும் இல்லைனா சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம சாப்பும் ஃப்ராங்க்லினும். இதோ அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கான். காலிங்க. அவனே பட்டது, அவனையும் யோசிச்சு எங்கடா அந்த புல்லட் வருது. ஐயோ, ஏதோ ராக்கெட் லான்ச்சர் வருது போல.
ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். சாப்பு சீக்கிரமாக போய் பிடியானுங்களே. ஓகே தலை, ஓகே தலை, அவனுங்களோட கறி எடுக்கிறேன் இன்னைக்கு. இப்போ நம்ம சாப்பா வந்து மாதிரி விளாண்டுட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவனில் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா மேலே வந்து ராக்கெட் லான்ச்சரை விட்டு நம்ம ஆளுங்க வந்து அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க. அவனு தான் வண்டியில் வச்சுருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே ரைட்டு, நம்ம இப்போ வந்து சாப்பை ஃபாலோ பண்ணி போனாலே பிடிச்சிடலாம் அவனுங்கள. அப்படியே போவோம், எங்கே இருக்கானுங்கன்னு பார்க்கலாம். சாப்பு தண்ணிக்குள்ளெல்லாம் குதிச்சு தான் நீச்சல் அடித்து போகுது. ஓகே ரைட்டு, இங்கே ஏதோ ஒளிஞ்சிருந்து தான் ராக்கெட் லான்ச்சர் விட்டுட்ருக்கானுங்க. தலை, அவனோட கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க. நம்ம கண்ணை எடுத்துப்போம். இதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம மேலே திருப்பிடுவானுங்க. அதான் இந்த பாருங்க, அங்கே தாங்க இருந்து ராக்கெட் லான்ச்சர் விட்டுருக்கானுங்க. ட்ரவரை பற்றி அசிங்கமாக திட்டிகிட்டே விட்டுட்ருக்கானுங்க. ஓடாதடா டேய், போட்டு தள்ளுனுங்க இவனுங்க. முடிஞ்சது, இவன் ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருந்தான் போல். முடிச்சிட்டோம் தலை, அவனை முடிச்சிட்டான். வாங்க அங்கேயே செல்லக்குட்டி வந்துட்டேன்டா. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து ட்ரவராக வந்து சேஞ்ச் ஆக வேண்டிய டைமு. இப்போ நம்ம கரெக்டாக கீழே இறங்கி நம்ம ஃப்ராங்க்லினையும் சாப்பையும் வந்து கொடுத்து கிளம்பணும். இதுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஐயோ, இங்கே வெடிச்சிட போது பார்த்து இறக்கணும். இங்கே இருக்கக்கூடாது போலையே, அங்கே கரெக்டாக அவங்க கிட்ட போய் இறக்கணும். எடுப்போம் வண்டியை, ரிவர்ஸ் எடு. ட்ரவர்னால மட்டும்தான் ஆக்சுவலாக இந்த சாப்பரில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே ஹைட்டில் போக முடியும். ஃப்ராங்க்லினோ மைக்கில் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. அது ஒரு எபிலிட்டி ட்ரவருக்கு இருக்குது ஆக்சுவலாக. அது உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். வாங்கடா வந்து ஏறுங்கடா. சாப்பு வருங்க, அழகாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே, ஏர்ஃபீல்டு நம்ம அந்த சாப்பர் எடுத்தோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் நம்ம ட்ரவரோட இடம் தான் அது. அங்கே போய் இந்த சாப்பரை நிறுத்தணும். சூப்பர்ரா, தரமாக வந்து ஹெல்ப் பண்ணிங்கடா. நீங்கள் தான்டா ஃப்ரெண்ட்ஸு. ஆமாடா, இந்த கிறுக்கு நாய்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நானெல்லாம். டிரைவர் தலை, நானும் மைக்கில் நான் அப்படியே கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. மைக்கில் தலை வாங்க, நான் அப்படியே போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணுறேன். டே சாப்பு ஏறுடா போகலாம். ஆமாம் தலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு பார்த்து போங்கடா, வழியில் போட்டுற போகிறானுங்க. அவங்க கூட சேர்ந்து அப்புறம் என்னடா பண்ணுவானுங்க. ஓகே கேமர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் மிஷன்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்த தரமான ஒரு ராபரி மிஷனை நம்ம சந்திக்க போகிறோம், பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.